ஒரு தாயா அதாவது எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பசங்கள வந்து நம்ம ஐசியூல பார்த்தா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதுனால. சின்ன பையன் +2 படிச்சுன்னு இருந்தான். என் அம்மாவுக்கு லிவர் ஃபெயிலியர்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா ரீஜென்ரேட் ஆகிருக்குன்னு ரிசல்ட் வித்தின் 4 டேஸ்லேயே வந்திருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் ஹிம். நீங்கள் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஐயா, அதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாரும் வந்து பயன்படணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். கலட்டி வாங்கின கண்ணாடிகள் 3500 கண்ணாடிகள் இருக்குது. 82 வயசு ஆகுது. பேக் பெயினுக்காக ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. 2015 நம்மளை கேள்விப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் ஏஜ் லிமிட்லாம் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, ஒரு 6 இயர் ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக பேக் பெயினே, எவ்வளோ தூரம் பைக் ஓட்டினாலும் சரி, எனக்கு பேக் பெயினே வர்றதில்லை. பாப்பா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட வந்தாங்க, பெரிய பொண்ணு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th வந்துட்டா. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. ரொம்ப கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு அப்புறம் இவங்க என்னை நடக்க வச்சாங்க. நடக்க முடியாமல் அவசரப்பட்டுருந்தேன் சார், நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இதன் மூலமாக உலகத்தில் பல பேருக்கு இந்த தகவல் போய் சேர்ந்து அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்துறதுக்கு இறைவன் நம்ம கருவியாக பயன்படுத்துவாருன்னு நம்புகிறோம். வணக்கம், என் பேர் மோகன். நான் வர்மக்கலை ஆசான். வர்மாலயாங்கிற பேரில் வர்மக்கலை சிகிச்சை மையம் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஆண்டார்குப்பம்ங்கிற கிராமத்தில். இப்போது இது 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் துவக்க விழா இன்றைக்கி. நாங்கள் வர்மக்கலையில் எந்த விஷயத்துக்குமான தீர்வும் இருக்குது. நாங்கள் செலக்டிவாக ஒரு 2 விஷயம் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். முதுகு தண்டுவட கோளாறும் கண் பார்வை கோளாறு. கண்ணாடி போட்டிருக்க 25 வயசு கீழே பிள்ளைங்க கண்ணாடி போட்டிருந்தால் அந்த கண் பார்வை கோளாறை மட்டும் சரி பண்ணுற மாதிரி. இந்த 2 விஷயத்தை தவிர்த்து வர்மக்கலையில் நாங்கள் மேக்சிமம் வேறு எதுவும் பண்ணுறதில்லை. வர்மக்கலையால் தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு இல்லை. உலகத்தில் எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய தகுதி வர்மக்கலைக்கு இருந்தாலும், எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கையில் கிடைச்ச விஷயம், என்னால் நிரூபிக்க முடிஞ்ச விஷயம், என்னால் செய்ய முடிஞ்ச விஷயம் இந்த 2 தான். ஆக இந்த 2 விஷயத்தை தான் நாங்கள் இங்கே கடந்த 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் சிகிச்சை அடைந்து பலனடைஞ்சு போனவங்க 2015 16 17 இந்த கடந்த வருஷங்களில் சிகிச்சைக்கு நல்லாகி போனவங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த 11வது ஆண்டு துவக்க விழாங்கிறதுனால அவங்களே மனமு நான் ஒரு இன்வைட் பண்ணேன் வாங்கன்ட்டு அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. தூரத்துலேருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க. வந்தவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே பகிர்ந்துப்பாங்க. இதில் முக்கியமாக கணேசன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த கணேசன் குட்டியான வண்டி ஓட்டுறவங்க. இந்த குட்டியான வண்டியில் நிறைய லாங்கு ட்ராவல்லாம் போக போக வர அவங்களுக்கு இந்த பேக் பெயினுங்கிற விஷயம் சர்ஜரி லெவல் ஆச்சு. அவரை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு அனுப்புன ஒருத்தர் மணின்னு இருக்கார். இப்போ அவரை நம்ம கணேசனையும் அவர் மனைவியையும் நான் இங்கே கூப்பிட்றேன். அவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுவாங்க. வர்மக்கலை சிகிச்சை மையம் மோகன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறோம். L4 எனக்கு ஃபால்ட் இருக்குன்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எனக்கு சொன்னாங்க. L4 நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும். அதாவது அந்த உள்ளங்கால்லேருந்து ஃபுல்லாக அப்படியே நரம்பு இழுக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது, 2 நாள் நரம்பு இழுக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தேன். இவர் எனக்கு இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். மோகன் சார் பார்த்து 6 மாதம் சிகிச்சைனார். 3 மாதம் 4 மாதத்தில் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. 6 மாதம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. நான் இப்போது 5 மீட்டர் ரன்னிங் கூட கலந்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டான். பாருங்கள், இவர் 2019 சிகிச்சைக்கு வந்தார். இப்போ 2025 பிப்ரவரி 2. அப்போ 2019னா இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷத்துக்கு பிறகு கூட இந்த சிகிச்சைக்கான பலனை இங்கே சொல்ல வந்திருக்காருன்னா அப்போ அந்த சிகிச்சையுடைய தன்மையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்களால நிற்க முடியல, உட்கார முடியல, ஏறத்தாழ படுத்து இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க.
அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போது அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. என் பேர் ஜமுனா, சுகமே சூழ்க. நான் வந்து 2019 வந்து ரொம்ப இடுப்பு வலியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். பாதத்துலேருந்து இடுப்பு ஜவ்வுலேருந்து நரம்பு வந்து ரொம்ப வலியால் நிற்க முடியாமல், உட்கார முடியாமல், நேராக படுக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்னோடய அக்கா வந்து சொன்னாங்க, இங்கே வந்து வர்மாலயா சிகிச்சை எடுத்துக்கிட்டா நல்ல பயன் கிடைக்குன்னு. சொன்ன மாதிரியே 5 நாள் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமாவே நான் ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டேன். அப்புறம் ஒரு குறைஞ்சது 3 மாத காலத்துலேயே பழையபடி எல்லா வேலையும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போயே நான் தொடர்ந்து தைச்சிட்டு தான் இருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டப்படுறதுனால தைக்காமல் இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே சுகமாகவே இருக்கேன். இப்போ என்னோடய வேலையை நானே பார்த்துக்கிறேன். இவங்க ப்ரொஃபஷ்னல் வந்து ஒரு டெய்லரில் தைக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ அவங்க தொழிலை அவங்களே பார்த்துக்கிறாங்க, டெய்லரிங்கும் பண்ணிக்கிறாங்க. முன்னை விட இப்போ நல்லா பெட்டராகவே ஒர்க் பண்ண முடியுதுண்ணா. இல்லை உள்ளுக்கு எதுவும் கொடுத்த மாதிரி இல்லை, எனக்கு அந்த ஹெர்பல் டச்சுன்னு மூலிகை ஒருத்தரை தான் கொடுத்தாங்க. அதுலேயே நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன் நான். நம்பி வரலாங்களா? ஓகே, ட்ரீட்மெண்ட்ல கரெக்டாக போகும். ஓகே, நான் தான் இதுக்கு உதாரணம். கிட்டத்தட்ட 5 வருஷம் 2019 லாஸ்ட்டில் வந்தேன் நான். இப்போ ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், எல்லாமே சாப்பிட்றேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் சார். நீங்கள் சார் சொன்ன மாதிரி தான் ஓட்டப்பந்தயம் வச்சாலும் என்னால் ஓட முடியும் கண்டிப்பாக. ரொம்ப கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு அப்புறம் இவங்க என்னை நடக்க வச்சாங்க. நடக்க முடியாமல் அவசரப்பட்டுருந்தேன் சார். நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். லாக்டவுன், கொரோனா பீரியடு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். லாங் ட்ராவல் பண்ண முடியாது. இங்கேருந்து இங்கே வரதுக்கே கஷ்டம் எனக்கு, பொன்னேர்லேருந்து அண்டருக்கு வரதுக்கு. அப்படியே நான் வண்டி பிடிச்சி வந்து சார்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். ஏன்னா வலியில் அவஸ்தைப்படுறாங்க இல்லையா, உள்ளுக்கு மருந்து இல்லாமல் அது சைட் எஃபெக்ட் வர்றது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப புண்ணியம். நன்றி நன்றி. நடந்து போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் ஒரு அவசரமாக எடுக்கப்பட்ட இந்த ஆண்டு விழாவை உடனடியாக செய்யணுங்கிற மாதிரி தேதி நெருங்குனது. அதனால் வந்து அதிக பேர் என்னால் அழைக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்தாங்க. வந்தவங்களை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் அடுத்தபடியாக கீதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கணவர் பேர் ராஜசேகர். இவங்க வந்து அந்த ராஜசேகர் பேக் பெயினுக்காக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க. அவங்க எந்த வருஷம் வந்தாங்க, எப்போ உள்ள மருந்தே இல்லாமல் வெளிப்பிரயோகமாக மூலிகை ஒத்தரத்தின் மூலமாகவே முழுமையாக சரியானதுக்கு அவங்களும் ஒரு சாட்சியாக இருக்காங்க. அவங்க இப்போ வந்து பேசுவாங்க. 2015 இப்போ பாப்பாவுக்கு இப்போது கண்ணாடி போடவே இல்லை. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்தால் இப்போ அவள் 10th படிக்கிறா. இது வரைக்கும் நாங்கள் கண்ணாடியும் போடல, எதுவும் போடல. அவள் நார்மலாக படிச்சுட்டு இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் கண்ணு -3ல் வந்தோம் நாங்கள். இப்போ அவள் நார்மலாக படிக்கிறா. இப்போ என்ன மாதிரி மெடிசன்லாம் கொடுத்தாங்க? அது வந்து உள்ளுக்கும் கொடுத்தாங்க, ஹெட் டச் கொடுத்தாங்க, தலைக்கு எக்ஸசைஸ் லேகியமும் கொடுப்பாங்க, டச் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பர்சனலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, கண்ணுக்கு நம்ம அவங்க சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ். அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணனும். ஒரு 3 மந்த்லயே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 10 வருஷம் பண்ண உடனே நல்லா பண்ணி கொஞ்ச நேரத்துலயே அவளுக்கு எங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கும் அந்த பேக் பெயின் இருந்தது, அந்த ஹெர்பல் டச் மூலமாக தான் கொடுத்தோம். ரொம்ப கழுத்து வலிக்கும், ஃபுல்லாகவே பெயின் இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னா ரோடு இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி குண்டும் குழியுமா இருக்குது. அதுக்கும் வந்தோம், அதுவும் நல்லா க்யூர் ஆகிடுச்சு. பைக்கில் ஒரு 10 கிலோமீட்டர் போனாலுமே கழுத்து வலி தான் வந்துடும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 6 மாதம் சாசன ட்ரீட்மெண்ட், ஒரு 3 மாதம் தான் எடுத்தோம். அதில் நல்ல க்யூர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 9 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த அந்த பெயினே இல்லை. இது வரைக்கும் வலின்னு அவங்க எதுவுமே சொல்றது. 100 கிலோமீட்டர் பைக்கில் பண்ணால் கூட அந்த பெயினே கிடையாது. நார்மலாக ரெகுலராக. பாப்பா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட வந்தாங்க, பெரிய பொண்ணு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th வந்துட்டா. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. கண்ணு நல்லா கிளியராக இருக்குது, விஷயம் நல்லா கிளியராக இருக்குது. அந்த நாலேஜ், படிப்பு, புரிஞ்சிக்கிறதெல்லாம் கிளியராக இருக்குது. சுகமே. பேக் பெயினுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு சரியாகி போனவங்களில் மீண்டும் அம்பத்தூர்லேருந்தே வந்தவங்க பேர் கவிதா, நித்யானந்தம். இவங்க 2 பேர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்க வர்றாங்க. நன்றி நன்றி நன்றி. சுகமே நன்றி. இவர் என்னோட நண்பர் தனசேகர், ஆடிட்டராக இருக்கார். நம்ம மேலே மிகுந்த அன்பு உள்ளவர். இவர் மூலமாக நிறைய பேர் இந்த வர்மக்கலை சிகிச்சை எடுத்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னோன்னா அவர் இதுக்காக மட்டுமே வந்திருக்காரு. வாங்க சார், சுகமே சொல்கிறார் சார். 10 வருஷம் வந்து மிகச்சிறப்பாக அந்த வர்மக்கலையை வந்து பண்ணி நிறைய பேருக்கு அவரால் என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டார். இன்னும் இதை வந்து மென்மேலும் சிறப்படைஞ்சு இன்னும் 25வது வருஷம் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி இந்த இதை
நாங்கள் வந்து 2016 எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக எங்களுக்கு இந்த வர்மாலயா வந்து அறிமுகமாச்சு. என்னோட பையனுக்கு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போது வந்து அவனுக்கு கொஞ்சம் ஐ இஷ்யூஸ் வந்துச்சு. 2.5 அவனுக்கு. அங்கே ஒரு 4 months ஸ்பெக்ஸ் போட்டிருந்தோம். பட் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சின்ன குழந்தையில இந்த வயசில் அவனுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கேன்னு நான் நிறைய தேடிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும், நமக்கு இந்த ஸ்பெக்ஸ் இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மூலம் ஒரு கோவிலில் எங்கள் வர்மாலயா பற்றி சொல்லியிருந்தாங்க, நம்பர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சாருக்கு உடனே ஃபோன் பண்ணோம். சார் வந்து நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, பார்த்தோம். வந்த உடனே கிளாஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. வந்து நாங்கள் 1 year ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சார் சொன்ன மாதிரி வந்து டச்சஸ் வச்சுட்டு இது கொடுத்தாங்க, லேகியம் மாதிரி உள்ளே எடுத்துக்க. அதுக்கப்புறம் வந்து டச்சஸ் வந்து 15 days மந்த்லி வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஸ்பெக்ஸ் கழட்டினதுமே கொஞ்சம் ஒரு 10 to 15 days கொஞ்சம் அவனுக்கு இதுவாக இருந்தது. டச் கொடுக்க ஒரு 3 months அவனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸ்கூலில் போர்டு எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது. நல்லா படிக்க ஆரம்பித்தான். அந்த அவங்க கொடுக்குற அந்த வர்மா டச் வந்து நாட் ஓன்லி ஃபார் அந்த ஐக்கு மட்டும் இல்லை, நான் முழுமையாக உணர்ந்தது. அவனோட ஸ்டடீஸ், அவனோட அறிவு ஆற்றல் ரொம்ப அதிகமாச்சு. அது நான் ரொம்ப சிறப்பாக உணர்ந்தேன். நான் நல்லா படிக்க ஆரம்பித்தான். அந்த ஆற்றல், ஞாபக சக்தி மெயினாக சொல்லணுன்னா கண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வளர்ச்சி அவனுக்கு நல்லாவே அதிகமாக இருந்தது. அது கண்டிப்பாக நான் இதில் சொல்லணும். நான் அந்த அவ கொடுக்குற அந்த டச்னால் அவனுக்கு அவ்வளோ ஒரு மேன்மையான, அவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலை நாங்கள் பார்த்தோம். அவன்கிட்ட நல்ல மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் 1 year அவனுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு. இப்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். கொஞ்சம் ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கனால அவனால் வர முடியல. நாங்கள் அதுக்காக வந்து சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பெயின் இருந்தது பைக் ஓட்டி. ஸோ அப்போது பையன் ட்ரீட்மெண்ட் வரும்போது சார் சொல்லியிருந்தார், இந்த வர்மா ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணுற மூலிகை சாறு மூலிமா. ஸோ அது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 monthsலாம் எனக்கு சுத்தமாக இப்போது பேக் பெயினே வர்றதில்லை. இப்போ கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, ஒரு 6 year ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக பேக் பெயினே, எவ்வளோ தூரம் பைக் ஓட்டினாலும் சரி எனக்கு பேக் பெயினே வர்றதில்லை. இப்போ டோட்டலாக க்யூர் ஆகிடுச்சு. சார் வந்து இன்னும் அவங்களோட இந்த பணியை சிறப்பாக இன்னும் நிறைய வருஷங்கள் பண்ணி அவர் ரொம்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இப்போ பேசிட்டு போனாங்களே, இவங்கெல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கேட்டுக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. எதுக்குன்னா, எங்கேயாவது போகணும், அந்த இடத்த வந்து நம்ம இடமாக தேர்ந்தெடுத்து இங்கே வந்து எனக்கும் சேர்த்து சாப்பாடு கேட்டு எடுத்து வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி அந்த நம்ம நிறுவனத்தின் மேலே அப்படி ஒரு ஆழ்ந்த அன்பு உள்ளவர்கள், சிறந்த பக்திமான்கள் 2 பேருமே. அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சுபிட்சமடைய எல்லாம் வல்ல சித்தர் ஸ்ரீ போகர் மகராக வேண்டி வாழ்த்துறேன். சுகமே சொல்க. புத்தூர்லேருந்து நம்மக்கிட்ட சிகிச்சைக்கு வந்து நல்லாகி போனவங்க. அவங்க வந்து பேக் பெயினால் பிரபல மருத்துவமனை பேர் வேண்டாம், அந்த மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு அறிவுறுத்தப்பட்டாங்க. அப்போ அறுவை சிகிச்சை வேண்டாங்கிற பேரில் நம்மக்கிட்ட வந்து கன்சல்டிங் வந்து 6 மாத கால சிகிச்சையில் அவங்க கொரோனா குணமடைஞ்சு போனாங்க. 6 மாத காலத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க போய் செக் பண்ணி பார்த்து கூட நார்மலாக இருக்காங்கன்ற ஃபீட்பேக்கோடு வந்து இது நடந்தது 2017. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு ஒரு ஃபோனில் தான் சொன்னேன், நேரில் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து புத்தூர் ஆந்திர பிரதேஷில் இருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து 2017 நான் L3, L7, L8 C7 அந்த ப்ராப்ளத்துக்காக நான் இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கினேன். ஆக்சுவலி சொன்னோன்னா, நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு இந்த பேக் பெயினுக்காக கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணியே தீரணும், இல்லைன்னா உங்களால் நடக்கவே முடியாது. ஆனால் சர்ஜரி பண்ணாலும் கால் வருமானது கேரண்டி கிடையாது. இதுதான் வந்து பிரச்சனை. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டோம், கால் வராது, உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு இன்னொரு பிரபல ஆஸ்பத்திரிக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போனேன். அங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த டாக்டர் வந்து தெரிஞ்சவர்ன்றதுனால
அம்மா ஆப்ரேஷன் பண்ணால் உங்களால் நடக்க முடியும், நானுங்க 100% நான் கேரண்டிஸ் கொடுக்க மாட்டேன், கால் வரும் வராமலேயும் போகும், நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிக்கு தான் வேணும். ஏன்னா ஒரு சப்பாத்தி கூட என்னால் செய்ய முடியாது வீட்டில். என்னால் அன்றைக்கி என்னோடய பொண்ணு வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தான், ஒரு சப்பாத்தி கூட செய்ய முடியாது. இந்த தோள்பட்டை வந்து அந்த அளவுக்கு எனக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆப்ரேஷன் பண்ணின்னு கால் நடக்க முடியாமல் ஆச்சுன்னா என்னோடய நிலைமை என்ன ஆகுன்றது யோசனை பண்ணின்னு. ஆனால் சார்கிட்ட வந்து அவர் ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறமும் 6 மாதம் கழித்து இவரை பற்றி தெரிஞ்சுருந்தான் நான் திருப்பியும் வந்தேன். என்னால் அந்த டேப்லெட் எடுக்கவே முடியல. அந்த டேப்லெட் வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 mgயில் ஸ்டார்ட் பண்ணி அதை 1000 mgயாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பசங்க பார்த்துட்டு இந்த 1000 mg வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா 3 மாதம் சாப்பிட்டான்னா உன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் மம்மி, இந்த அளவுக்கு நீ கால்சியம் எடுக்கவே கூடாது, இது தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் சார்கிட்ட வந்தேன். அவர் சொன்ன ஒரே அட்வைஸ், எலும்பு சரியாகணும்னா அதற்கான சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர டேப்லெட் உள்ளே போகிறதால வேறு அதை சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமா தான் நானும் மென்டலாக யோசனை பண்ணேன். ஆமாம் கரெக்டில், டேப்லெட் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு தான் இருக்கிற வியாதி சுமாராகுமே கண்டி அந்த எலும்பை லெவல் பண்ணணுன்னா முடியாதுல்ல. ஸோ அதையும் அதுக்கப்புறமா தான் யோசனைச்சு அவர் சொன்ன அந்த மெத்தடை நான் ஃபுல்லாகவே ரொம்ப அனலைஸ் பண்ணேன். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா என்னோடய லைஃப் எல்லாமே வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தான் சேஞ்ச் ஆச்சு. இன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் கூட பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு சிகிச்சை வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்தாங்க. சார் என்னால் நடக்கவே முடியாது சார், கண்டிப்பாக இது என்னால் முடியாது அப்படின்னு. இல்லை எல்லாமே சரியாகும். 6 மாதமும் அவர் சொன்ன இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். 6 மாதன்றது எனக்கு ஒரு 9 மாதம் வரலும் டைம் எடுத்துக்கினேன் நான். எனக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிது. அதுக்கப்புறமாவும் நான் அப்பப்போ ஏதோ சரி, ஆனால் 1 டே ப்ரோக்ராம் மாதிரி வந்து போயின்னு இருப்பேன் சார்கிட்ட. அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மனத்தெம்பையும் கொடுக்குது. அதுவே இல்லை, நடுவில் வந்து என் பையனுக்கு டெங்கு அட்டாக் ஆச்சு ஒரு 3 years பிஃபோர். 3 வருஷத்துக்கு அதாவது கோவிட் செகண்ட் வேவ் அட்டாக் ஆனப்போ என் பையனுக்கு வந்து நான் அவனை பிளேட்ஸ் கம்மியாகி ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு சாருக்கு கால் பண்ணேன். சார் என் பையனை ஐசியூவில் அட்மிட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த நிலமையில் என்னால் என் பையனை பார்க்கவே முடியல, என்னென்னவோ சிகிச்சை சொல்கிறாங்க சார், என்னால் முடியல என் பையனை அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ஒரு தாயாக அதாவது எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம பசங்களை வந்து நம்ம ஐசியூவில் பார்த்தா நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதுனால. சின்ன பையன் +2 படிச்சுன்னு இருந்தான். அந்த இடத்துல நான் அவனை பார்த்தப்போ ரொம்ப அழுதுனே. ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து இவர் தான், ஏன் நீ எனக்கு லேட்டாக ஃபோன் பண்ண, ஒரு வாரமாக. ஆனால் அந்தளவு நான் அட்மிட் பண்ணி ஆல்ரெடி 4 days மேலே ஆச்சு. 4th day வந்து பிளேட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சிட்டேன். எங்களை யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணவும் இல்லை. அப்போ தான் சாருக்கு ஃபோன் பண்ணால், அது எதுவுமே இல்லைம்மா, அதுக்கு சிகிச்சையே வேணாம், வெறும் பப்பாளி பழம் மட்டும் கொடுத்தாவே உன் பையன் நாளைக்கு காலையில் ஏஞ்சி வெளியே வந்துடும், அந்த பப்பாளி சாறு மட்டும் கொடுங்க போதும். ஆனால் அந்த பர்மிஷன் வாங்கிக்கின்னு அவங்களுக்கு தெரியாமல் அவனுக்கு கொடுத்து வித்தின் 2 days நினைக்கிறேன் திருப்பியும் நான் அவருக்கு அந்த பிளேட்ஸ் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி 2 நாளில் அவன் ஐசியூலேருந்து வெளியே வந்து அம்மான்னு கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு அந்த சிகிச்சை அவர் சொன்ன அந்த மெத்தடு ஒரு டச் ஏதோ சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஃபோனில். அதை பண்ணதுமே வந்து என் பையன் நல்லா ஆகிட்டான், இன்றைக்கி நல்லா இருக்கான், பிடெக் முடிச்சிட்டான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து சார் வந்து என் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, எனக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி. உண்மையாக அதை சொல்லணுன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து அவர் ஒரு இது மாதிரி ஆயிட்டார். அவ்வளோ என்னோட சொந்த அண்ணன் மாதிரி அவர். சுகமே சொல்க. சுகமே சொல்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நம்மளுடைய வர்மாலயாவில் வந்து சிகிச்சை அடைஞ்சு போனவங்க. இப்போது இதில் மைக்ரேன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த ஒத்த தலைவலி. இந்த ஒத்தை தலைவலி விஷயத்தில் எங்குமே நிரந்தர தீர்வு இல்லைங்கிற லெவலில் இருக்குது. இந்த ஒத்தை தலைவலி விஷயத்தில் நாங்கள் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க. 5 நாள் 6 நாள்லேயே இந்த ஒத்தை தலைவலியை கிட்டத்தட்ட சரி பண்ணுற அளவுக்கு 3 மாத கால சிகிச்சை போதும், முழுமையாக சரி பண்ணிடுவோம்.
வாரம் ஒரு முறை வந்தால் கூட போதும். முழுமையாக ஒற்றை தலைவலி சரி பண்ணுறோம். இந்த ஒற்றை தலைவலியில் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லாகி போன ஒருத்தவங்க இப்போ வந்திருக்காங்க. ஹலோ, நான் ஷைலஜா. சின்ஸ் 7 இயர்ஸாக நான் மைக்ரைனுக்காக ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். டெய்லி ஒரு டேப்லெட் கம்பல்சரி நான் போட்டுக்குவேன். ஈவன் தான் எனக்கு ரொம்ப பெயினாகவே தான் இருக்கும். என்னோடய ப்ளட் ப்ரெஷரும் ரொம்ப ஹையாகவே இருக்கும். நான் ஒன்ஸ் இங்கே எனக்கு வந்து என்னோடய கஸ்டமர் அபுதாபிலேருந்து வந்திருந்தார் அவங்களோட குழந்தைக்கு ஐ ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ அவங்க கொடுத்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால தான் நான் இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமேன்ட்டு வந்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த டோலோ 650 எந்த பேராசிட்டமால் எந்த பெயின் கில்லருமே எடுக்கலை. மோரோவர் என்னோடய மைக்ரைனுமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் தென் என்னோடய ப்ளட் ப்ரெஷருக்கும் நான் டேப்லெட் எடுத்து அரௌண்ட் ஒரு 1 இயர் ஆக போகுது. என்னோடய ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப நார்மலாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ யூ பீப்புள் கேன் ஆல்சோ ட்ரை. அண்ட் தென் ஒன் மோர் திங், என் அம்மாவுக்கு லிவர் ஃபெயிலியர்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. பை காட்ஸ் கிரேஸ் சார் வந்திருந்தார் அவங்க சன்னுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக மேரேஜ்க்கு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு அம்மாவுக்கு இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து இன்னொரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு 5 days மட்டும் அந்த கோர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள், நான் ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னாரு. ஸோ அந்த 100% ஃபெயிலியர்ன்றது எனக்கு வந்து 35% இப்போ நல்லா ரீஜென்ரேட் ஆகிருக்குன்னு ரிசல்ட் வித்தின் 4 daysலேயே வந்திருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் ஹிம். நீங்கள் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. யூ வில் கெட் குட் ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. சுதனை சொல்லுங்க. நன்றி. 82 வயசு ஆகுது. இவங்க வந்து பேக் பெயினுக்காக ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஒன்று இந்த அவஸ்தையில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2015 நம்மளை கேள்விப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் ஏஜ் லிமிட்லாம் இல்லவே இல்லை. எந்த ஏஜுக்காரங்களுக்கும் இது சூட்டபிள் ஆகுங்கிறதுக்கு இவங்க ஒருத்தவங்களே எவிடன்ஸ். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. வணக்கம். நான் இந்த ஊர்லேயே வாழ வந்தவன். சவுண்டா? இந்த முருகர் கோயிலில் எங்கள் வீட்டுக்காரர் கோயிலில் பூஜை பண்ணுறாரு. நானும் வந்து சேவிங்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தேன் முதல்ல. நான் இப்போ கூட இது வரைக்கும் இருந்துன்னு தான் இருக்கேன். ஊர் ஊராக சுற்றணும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு ரவுண்ட்ஸில் 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு போயிட்டு காசு வாங்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு புக்கு இஷ்யூ பண்ணணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இது வரைக்கும் 38 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதில் நல்லா பேரோடு வெளியே வந்தேன். அதான் எனக்கு நடப்போ எவ்வளோ தூரம்னா நடந்து தான் போகும். பஸ்ஸுக்கு இதெல்லாம் கிடையாது அப்போல்லாம். இப்போ தான் கொஞ்சம் பஸ்ஸு. அப்போ நான் சிக்கன பேர் வழி நானா பஸ்ஸுன்னு வாங்க, நானா பஸ்ஸு கூட ஏற மாட்டேன். இங்கேருந்து யார்கிட்ட பேசிகிட்டே போயிடுவோம். அவ்வளோ தூரம்னு வந்துடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு முதுகில் வலி. 2 கழுத்துண்டேன் இடுப்பு வரைக்கும் அந்த முதுகு தண்டு உடம்பு ரொம்ப வலி. தாங்க முடியாது. வந்து பத்துப்பேன். இந்த அமுதாஜி நாள் தைக்க சொல்வேன். அதே மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டார். இங்கே சொன்னாங்க. நான் கூட அப்போ இவங்க சொல்லி கூட நான் என்ன போயில முருகி எங்கே போட்டா எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு பிடிக்காத கதை அது. டாக்டர்கிட்ட போகிறது, மருந்து சாப்பிட்றது. நானே முதல்ல ஹார்ட் பேஷண்ட்டு. அதே 2-3 டாக்டர் இங்கே பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், சும்மாவே ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்ட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் இல்லாத போது ஒரு ஏதோ சொல்லிக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், 1.5 லட்சம் ரூபாய் வேணும். இங்கிலீஷில் பேசினாங்க அவங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க பேசினாங்க. நாங்கள் வேறு தாலியமாக 10 தாலியமாக போனாக்கா அது மாதிரி இருந்தவங்களுக்கு. சரி போட்டோன்னு கேட்டுன்ட்டு இருந்துட்டு வெளியே வந்துட்டு, சார் நான் ஆப்ரேஷன் பண்ணி போட்டில்ல, அந்த 1.5 லட்சம் ரூபாயில் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக செத்து போயிடுவேன். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் சாக மாட்டேன். கேரண்டி இல்லாத ஆப்ரேஷன் எப்படி பண்ணிப்பா யார்? எனக்கு வேண்டியதே இல்லைன்னு பண்ணிட்டேன். அவர் சொன்னார் அப்புறமா, ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, 10,000 குறைச்சிக்கோ 20,000 குறைச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிப்பியா? வேணாம் சார் எனக்கு ஆப்ரேஷன் வேணான்ட்டு. நான் அவர் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கும்போது நான் விரும்பி வந்துட்டேன் வெளியே. அதோடு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஆப்ரேஷன் வேணாம், ஒன்று வேணாம், மாத்திரை மருந்து வேணாம், சத்தா போர் போயிடலாம், வாழவே போகிறோமா நம்மன்ட்டு விட்டேன் அது. அதுலேருந்து அப்புறமா முதுகு வலி இங்கே சொன்னாங்க. இங்கே ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்க வந்து யோகா மிஸ் லதான்னு. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரியா எங்கள் டாக்டர் இருக்கார், அவர் வந்து பாரு சரியாக போகுமா, நீ இன்னும் எவ்வளோ வேலை செய்யணும், நீங்கள் வாங்க அங்கே, நீங்கள் வாங்க. அடா போங்க, எனக்கு வைத்தியமே பிடிக்கல, எனக்கு வைத்தியமே பிடிக்குமா. அதான் மாத்திரை மருந்து கிடையாதுப்பா, நீ வாப்பா நீட்டு பிடிச்சி அடிச்சுன்னு வந்தாங்க. அவங்க அடிச்சுன்னு வந்தப்பறம் எங்கள் பார்த்தேன். இது நடுவில் நான் எனக்குன்னா நான் தியானம் பண்ணுவேன். நான் எங்கள் வீட்லேயே நாங்கள் ஐயருங்களானால சிவ தீட்சை பண்ணுவாங்க. ஐயருங்க கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால தீட்சை பண்ணுவாங்க. அவருக்கு தீட்சை பண்ணும்போது எனக்கும் சேர்த்து பண்ணாங்க தீட்சை. அவருக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் போட்டு நிர்வாண தீட்சை வரைக்கும் எல்லா தீட்சையும் முடிஞ்சிச்சு எனக்கு.
அதனால் நான் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ண மூச்சு பயிற்சி தானே. தியானம் பண்ண எனக்கு அது ஒரு இதுவாகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. உடம்புல வந்து அது வெற்றிகரமாக எல்லாம் போட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, ஒரு பொருள்னால் அந்த பொருள் தானாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த உணர்வு கொடுத்தாரு கடவுள். அதே மாதிரி போயிருந்து இங்கே வந்த போது இவங்க தியானம் பண்ணுறேன்னு சொன்ன போது இவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு. ஓ, தியானம் பண்ணுறவங்க நம்ம கிடச்சிட்டாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு என்ன பிடிச்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தாக்கா ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன தடவிக்குங்க அதே போதும், ஹெர்பல் கூட உங்களுக்கு தேவையில்லை. அந்த எண்ணெய் தடவிட்டு உப்பு ஒத்தடம் கொடுக்குறேன், 15 நாள் 20 நாள் தொடர வந்து உப்பு ஒத்தடம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் போகிறோம் சார் எனக்கு. சரி போகிறோம், நானே சொன்னேன் சரி போகிறோம். கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு வந்து திரும்ப. அப்போவே நான் 3 மாதம் கழிச்சு வாங்க, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். அப்பப்போ வந்துடுவேன், வார்த்தை கொண்டு வர்றது, பேசுறது, தியானம் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இதே மாதிரியே இருந்துகிட்டே இருந்தேன். அப்போவே அது தியானம் பண்ணுறது, தியானம் கிளாஸெல்லாம் நடத்துவாங்க. தியானம் கிளாஸ் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதே மாதிரி தியானத்தில் போச்சு. அப்புறம் முதுகு வலிக்கு போச்சு. அப்புறம் லாங் சைட்டு, தூரத்தில் இருக்கிறது நம்பர் தெரியுது, கிட்ட வந்தால் தான் நம்பர் தெரியுது. பஸ்ஸில் அங்கங்கே கொஞ்சம் ஊற்றிக்கிறதுக்கு எனக்கு கண்ணுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது சார்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படிம்மா சக்ஸஸ் ஆகுமா, நான் வேணால் டச்சு கொடுக்கறதுக்கு நான் தயார், சக்ஸஸ் ஆனால் பரவாயில்லன்னாரு. சார் கொடுக்குங்க சார். அப்புறம் அது ஒரு 15 நாள் தொடரும் டச்சு வச்சுனேன். அப்புறம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த தென்னை மரத்துக்கு முன் நிற்க வச்சுட்டு, தென்னை மரம் தெரியலாமா, தெரியுது சார். அந்த கீழ்ச்சி தனியாக தனியாக தெரியும் சார். என்ன ஒன்றா சொல்லட்டுமா, உங்களுக்கு நல்லா இருக்குதுமா, லாங் சைட் சரியாகிடுச்சு உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டச்சு வச்சுக்கிறீங்களா. இதே போடுன்னு பார்க்க சார், அது போயிட்டு போகுது சார். அதேமாரி நான் ஜோக் அடிப்பேன். அது மாதிரி பார்த்துட்டு சரியாயிடுச்சு உங்களுக்கு, இந்த வயசில் சரியாச்சுன்னா பெரிய விஷயமா அது. சின்ன பசங்களுக்கு சரியாகுது, உங்களுக்கு ஒரு 70 வயசில் சரியாச்சுன்னாக்கா அது பெரிய விஷயம் அது சொல்லிட்டு சொன்னார். அம்மா இன்றைக்கி உடல் நல ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் போகர் சித்தரும் அவர் காட்டிய வர்மக்கலை சிகிச்சையும் தான். அது என் மூலமாக அது நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் அந்த இறைவன் தான் காரணமாக இருக்கார். கிட்னியில் பித்தப்பையில் கற்கள் இருக்கிறத சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் சில வர்ம மூலிகைகளை பயன்படுத்தி பித்தப்பையில் இருக்கக்கூடிய பித்தப்பையில் கல்லுனா சில மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பித்தப்பையவே எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பித்தப்பையை எடுக்காமலே பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை முழுமையாக கழுவி எடுத்துட முடியுங்கிறது வர்மக்கலையில் சாத்தியம்தான். அதில் பலனடைஞ்சவங்க இப்போ ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அச்சூர்கோட் ரோட்டில் மெக்கானிக் ஷெட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க. இவங்களுடைய மனைவிக்கு தான் அந்த பித்தப்பையில் அது எப்படி சரியாச்சுங்கிறது அவங்க வர முடியாதனால இப்போ இவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. வணக்கம், உங்கள் பேர்? எல்லாருக்கும் வணக்கம். கச்சூர் ரோட்டில் கடை வச்சுருக்கேன் நான். எங்கள் கடையில் ஒருத்தர் வந்து பைக் ரிப்பேர் பண்ண வந்தார். அப்படி தான் ஐயா வந்து ஒரு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அவர் சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு வேடிக்கையாக இருந்தது. கண்ணாடியை வாங்கி வச்சுட்டு ஐயா சரி பண்ணுறாரு அப்படின்னு. சரி அப்படின்னு என் பையனுக்காக பார்க்க வந்தோம். வரும்போது ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தை வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஒன்றுமே இல்லையா, சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் சின்ன இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு ஐயா. அதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் எல்லோரும் வந்து பயன்படணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். எல்லாத்தையுமே வந்து கிளியராக பண்ணி விட்டுறாரு. ஒரு 60 நாள் கோர்ஸ் ஒன்று கொடுத்தாரு. பித்தப்பையில் இருக்க கல் மொத்தமே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த வலியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. எங்கே போனாலுமே அந்த பித்தப்பை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றது ஐயா வந்து சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் மாமனாரை கூப்பிட்டு வந்து காட்டினேன். அவருக்கு வந்து இந்த பிளட் கிளாட்லாம் இருந்தது. அதுக்கு என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கூட வந்து கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அங்கே சரியாகாதது கூட ஐயா வந்து சரி பண்ணி விட்டார். எங்கள் மாமனார் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கார். அதுக்கு பெரிய நன்றி ஐயா, பெரிய நன்றி. எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சும்மா வந்து கூட பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கிற குறைய சொன்னால் ஐயா தீர்த்து வச்சுடுவார். நன்றி. மாமனாருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது. ஆமாங்க, கிட்னி ஸ்டோனு அந்த நரம்பு இதுக்காக எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ புத்தூர்லேருந்து கிட்னி ஸ்டோனுக்காக ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவர் பேர் வந்து பாஷா. அவர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தடுமாறி தான் பேசுவார். ஆனால் சொல்ல வர்ற விஷயத்த நறுக்குன்னு சொல்லிடுவார். வாங்க மிஸ்டர் பாஷா, வாங்க.
ரொம்ப நல்ல மனுஷன், தெளிவானவர், நிறைய உதவும் குணம் கொண்டவர். அது இவர் மூலமாகவே இங்கே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகி போயிருக்காங்க. என் பேர் பாஷா மன்சூர், புத்தூர்லேருந்து வந்தோம். எனக்கு ஒரு கிட்னியில் ஸ்டோன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அது வந்து எங்கள் மேடம் கூட தான் நான் டிரைவராக வேலை செய்கிறேன். எங்கள் மேடம் கூட ஒரு நாளுக்கு வந்து இங்கே வளத்துக்கு வந்திருந்தோம். அப்போது வந்து திடீர்னு வெளியே வந்தது, வண்டி திருப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க கூட ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி எடுக்கலை. வீட்டுக்கு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். இவங்க மறு வாரம் போகலான்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சரி வந்து இது மாதிரி என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை மேடம் இது மாதிரி கிட்னியில் ஸ்டோன் சொல்லிட்டாங்க, 6.5 ஒரு இதில் வந்து 7.2 இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொன்னாங்க. இது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நீங்கள் அந்த டியூப் விட்டு ஏதோ செய்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 3 நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. சரி இதெல்லாம் ஆகாது கதைன்னு சொல்லிட்டு நான் மேடமுக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டேன். மறு வாரம் வரும்போது மேடமுக்கு சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க மேடம், நம்ம போகிறோம் இல்லைப்பா, நம்ம ஒரே சார்கிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இப்போ மேடம் கூட்டின்னு வந்து சார்கிட்ட பேசிக்கோங்க. பேசின பிறகு சார் ஒரு 3 மாதம் கோர்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. எதுவுமே ஸ்டோனு செக் பண்ண பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. இதில் அன்றைக்கி வந்து சாருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷம் சார் இருக்குது சொல்லிட்டு எனக்கு தகுந்த மாதிரி சார் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அதுக்கு சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. எங்களுடைய நண்பர் எங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு லீகல் அட்வைசர் ராஜா சங்கரண்டு, அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்போ சொல்லுவாங்க. வணக்கம். எனக்கும் இவரோட வர்மாலயால் ரொம்ப சிறந்த அனுபவம் என் மகள்கள் கிடச்சிது. இவங்க குடும்ப நண்பர்கள் தான். ஒரு அண்ணன்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க தான். ஒரு சந்தர்ப்பத்தில் கோயிலுக்கு வரும்போது அறிமுகமாகி என்னோடய மக 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். அது அங்கே வந்து இது பண்ணும்போது அறிமுகமானவொடனே கூட்டிகிட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வந்து பண்ண முதல்ல கண்ணாடியை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் அது கண்ணாடியோட இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி கொடுத்தாங்க, வச்சாங்க. வாரம் வந்து இது பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளைங்க யாரும் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணல. அதாவது இவரோட லிமிட் ஒன்று போட்டிருக்காரு, 25 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்கன்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸில் ஆனவங்க தான். 25 மேலே இன்னொரு 26 27 வயசில் அது மாதிரி 2 பேருக்கும் வந்துருந்தது. சரி இருந்தாலும் கான்ஃபிடன்ஸ், அந்த அவரோட பேச்சு, அவரோட இது, அவரோட சொல்கிற விதம், மற்றதெல்லாம் சொல்லும்போது அதோட இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் நல்லா ஆகி இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவ தான். அது சின்ன பிள்ளையிலேருந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் என்னோடய சின்ன டாக்டரு. இப்போ இது வரைக்கும் அவள் வந்து ஃபெலிசிட்டேட்டர், ஒரு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வந்து ஃபெலிசிட்டேட்டர் இருக்கா. சிஸ்டமு, ஐபேடு, இப்போ அதுதானே இப்போ லைஃப் ஆகி போச்சு எல்லாருக்கும், பிள்ளைங்களுக்கு மொபைல் இது இல்லாமல். இன்றைக்கி வரைக்கும் அது ஸ்பெக்ஸே கிடையாது. இருந்தாலும் நைட் அண்ட் டே எல்லாமே வந்து பல மாதமாக இது வரைக்கும் ஒன்றுமே இது இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இது தெரியல. இதோட சேவை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது சில விஷயங்கள் வந்து மறக்கப்பட்டது, அதாவது நம்மளுக்கு தெரியவில்லாத விஷயங்கள் வந்து நிறைய ஆகிப்போச்சு. ஜென்ரேஷன் மாற சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இதாகலை. எனக்கு ஒரு எந்த வகையில் இவரை வந்து எந்த வகை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி மணிக்கணக்கில் பேசுவோம். இது வந்து உலகத்துக்கு தெரியணும். எல்லாருக்கும் இந்த ஆற்றல் கிடைக்காது, இந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காது. இதை வந்து எந்த மாதிரி மேன்மைப்படுத்தி அவரோட பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் தான். அவர்கிட்ட வந்து இன்னும் நிறையா இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான சூழ்நிலைகள், அமைப்புகள் அமைஞ்சு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று வந்ததுன்னா இது வந்து இருக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிற மக்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதில் இவங்க சொல்கிறாங்க கிட்னி ஸ்டோனு அது மாதிரி இதெல்லாம் எந்த இடத்துலையுமே எங்கே போனாலும் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஆங்கில மருத்துவம் வந்து தப்பு சொல்ல முடியாது. அது ஒரு டெம்பரரியாக பண்ணுறது தான். அதோட செடிட்டிவ், அதோட மிச்சம் மீதி வந்து உடலில் வந்து குடலில் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கும். இது வந்து காலங்காலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃபுல் ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. நான் ஒரு சும்மா அட்வொகேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அனலிட்டிக்கலாக எல்லா விஷயத்துலையும் எல்லா இதையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு தான், அதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் கிடையாது. எந்த இதில் பண்ணும்போது அதோட டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணும்போது அதோட இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். இவரும் வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சி எல்லாம் பண்ணால் இங்கே இருக்கிற மக்களுக்கு இவரோட ஆற்றல் சேவைகள் வந்து நிறைய பேர் கிடைக்கணுன்றதை அந்த அவரோட போகர்கிட்ட சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் அமையட்டும், இவரோட கைங்கரியம் நல்லபடியாக எல்லாருக்கும் பழிக்கட்டும்ன்றதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இங்கே பேசினவங்களை தாண்டி பல நூறுக்கணக்கான பேர் தங்களுடைய அனுபவங்களை எழுதி கொடுத்துருக்காங்க.
அதில் சிலது இருக்குது, நீங்கள் அதை கவர் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை பார்க்கலாம். இப்போது இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கெல்லாம் சென்னை, இந்த சரௌண்டிங் அவுட்டரில் வேலூர், அதே மாதிரி ஆந்திர பக்கம் புத்தூர், சித்தூர், நகரி, நாகலாபுரம், ஹைதராபாடு, அவுரங்காபாத்து, இன்னும் வெளிநாடுகள்லேருந்து துபாய், சிங்கப்பூர், அமெரிக்காவிலேருந்து கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு கிராமம் போல் இருக்கேன்ட்டு. இது இயற்கையான மருத்துவமாக இருப்பதனால இந்த அட்மாஸ்பியர் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வர்றவங்களுக்கு ஒரு மன அமைதியும் கொடுக்க முடியுது, ஒரு முழுமையான சிகிச்சையும் கொடுக்க முடியுது. அதுக்கு வரக்கூடியவர்கள் இங்கே தான் நான் இருக்கேன், ஆனால் எங்கெங்கிருந்தெல்லாம் வராங்க, உலக நாடுகளில் எங்கெங்கிருந்தெல்லாமோ வராங்க வாய்மொழி விளம்பரத்தால். இப்போது நமக்கு முன்னாடி சொன்ன ஐயா ராஜாசங்கர் சார் இந்த பலனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியவே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக உலகத்தில் பல பேருக்கு இந்த தகவல் போய் சேர்ந்து அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்துறதுக்கு இறைவன் நம்ம கருவியாக பயன்படுத்துவாருன்னு நம்புகிறோம். அதுக்காகவே காத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சர்ஜரி லெவல் ஆகி சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு இங்கே வந்தவங்களுடைய ஃபீட்பேக் மட்டும்தான் நான் இதில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்குது. 100க்கு மேலே இருக்குது. இதை நான் கேட்டவங்கள்ட்ட மட்டும்தான் இதை வாங்கியிருக்கேன். எல்லோரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் ஒரு 100 பேர்கிட்ட மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் கேமராவில் எடுக்கணுன்னா எடுங்க. இதிலே உங்களுக்கு எங்கெங்க லண்டனில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சுகமே சொல்க. நன்றி நன்றி. ஓகே, இப்போது இந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் தூர பார்வை, கிட்ட பார்வை கோளாறு நிரந்தரமாக சரியாகுது அப்படிங்கிற விஷயத்தில் வாங்க சார். நிரந்தரமாக சரியாகுது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்களுடைய அந்த குறைபாடு இவங்களுடைய டிஎன்ஏல ரெஜிஸ்டரில் இருக்கும். இந்த 3யோ இல்லை 1 பவரில் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறைபாடு இவங்களுடைய டிஎன்ஏ கர்ம பதிவுன்னு சொல்லுவோம், அதில் பதிவில் இருக்கும். இப்போது இங்கே சிகிச்சை அதை அந்த -3 இருந்தவங்களுடைய பார்வை கோளாறை முழுமையாக நம்ம சரி செய்யும் பட்சத்தில் அவங்களுடைய டிஎன்ஏல இந்த விவகாரம் எரேஸ் ஆகிடும். இந்த எரேஸ் ஆன பிறகு அவங்களால வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இந்த கோளாறு தொடர்ந்து வராது. அந்த தலைமுறையோடு அந்த டிஎன்ஏ பிரச்சனை சரியாகுது. ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இந்த வர்ம சிகிச்சை முழுமையாக சரி செய்யுது. முக்கியமாக இப்போ நாங்கள் வர்மக்கலையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறையா எதுவுமே கிடையாது. வர்மத்துறையால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை இருந்தாலும் நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண், அதுவும் 25 வயசுக்கு கீழே கண் பார்வை கோளாறுக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்க, தூர பார்வை கிட்ட பார்வை கோளாறுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறவங்களுடைய விஷயத்தை சரி பண்ணுறேன். 2வதாக தண்டுவட கோளாறு, முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சைக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் உள்ள வீரியமான மருந்துகள் எதுவும் கொடுக்காம 6 மாத கால சிகிச்சையில் முழுமையாக சரி பண்ணுறேன். இந்த 2 விஷயத்தை தான் நான் ரொம்ப முக்கியமாக எடுத்து செய்கிறேன். மற்ற விஷயங்கள் என்கிட்ட வந்தது அப்படின்னா இந்த விஷயத்துக்காக, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் நான் பிற சிகிச்சை பண்ணுறேன். மற்றபடி வர்மத்தில் நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம் இந்த 2 மட்டும்தான். இதை தான் இங்கே 10 வருஷமாக என்னால் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. 11வது வருஷத்தில் இன்றைக்கி அடியெடுத்து வச்சுருக்கோம். என்னோட சேர்ந்து பயணப்பட்ட என்னுடைய குடும்பத்தார்களும் என்னுடைய ஊழியர்களும் எனக்காக நிறையா சப்போர்ட் பண்ணி பேசிய என்னுடைய அன்பு நண்பர்களும் அவங்களும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான், சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுகமே சொல்கிறேன்.
365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன்